தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தூய ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளின் வழியாக நம்மை முற்றிலுமாய் தூய ஆவியானுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, ஸ்துதிக்க தூண்டு துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, ஸ்துதிக்க தூண்டு துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, இன்று தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இதோ இந்த 7வது நாள் எரிகோ ஜெபத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிற மகா பெரியமுதை இரக்கத்துக்காக அப்பா உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த 7வது நாள் ஜெபத்திலே இணைந்து உம்மை துதிக்கும் பொழுதே ஆண்டவரே, இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே தடுப்பு சுவராய் ஆசிர்வாத தடைகளை கொண்டு வந்த சாத்தானுடைய கிரியைகள் இந்த நாளிலே ஆண்டவரே அழிக்கப்பட போவதற்காக இப்பொழுதே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப நேரம் முழுவதும் தூய ஆவியானவர் ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாய் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக. இணைப்பிலே வந்து துதிக்க முடியாதபடி தடுத்தாட்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக தடைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், எல்லா பாரவோனின் ஆவிகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால துதியின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள், அஜாக்கிரதைகள், கனநித்திரைகள் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உற்சாகத்தின் ஆவியினால் பரிசுத்தாவியானவரை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக கொடுக்கப்பட்ட வான தூதர்கள், சகல வான தூதர்கள் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். மீகாவால் தூதன் தடைகளை உடைத்து போடுகிற மீகாவால் தூதன் உருவின பட்டயத்தோடு எங்களுக்காக இதோ கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். யுத்த ராஜ்யத்திலிருந்து யுத்த தூதர்களை ஏசப்பா எங்களுக்காக அனுப்புவீராக, கட்டவிழ்த்து விடுவீராக. ஹல்லேலூயா. அன்னை மரியாள் மேல் வீட்டு அறையிலே சீடர்களோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியை தன் சீடர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது போல இதோ இந்த நேரத்திலே அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஓ உமது தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு வேணும்ப்பா. உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எல்லாரும் கேட்போமாப்பா, உங்க பிரசன்னம் இல்லாம எங்களால வாழ முடியாதப்பா. இந்த ஜெபத்து நேரத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிடமும் அப்பா உங்க பிரசன்னம் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும் தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும் உள்ள கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. உள்ள கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அழைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லை. சொல்லலாமா? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நிந்தைகளும் மனங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீர் எனக்கு தினம் உணவானாலும் நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீர் எனக்கு தினம் உணவானாலும் கண்ணீர் மணி என்னை காத்திடுவீரே, உன் கரத்தின் நிழலுக்குள் மறைத்து கொள்வீரே. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, உன் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்து கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம். எல்லாரும் சொல்லலாமாப்பா? என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எல்லாரும் சொல்லலாமா? எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹalleluya, 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 ஹalleluya. அப்பாவுடைய பிரசன்னத்துக்காக நம்ம எல்லாருமாய் ஸ்தோத்தரிப்போமா. அப்பா இந்த பாடல் வரிகளை உதட்டளவிலே அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நேரத்தில் தியானித்து அப்பா உங்க பிரசன்னம் இந்த 7வது நாளில் என்னை மூடிக்கொள்ளணும்ப்பா. அப்பா உங்க பிரசன்னம் வேணும்ப்பா, உங்க பிரசன்னத்தால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லலாமா? அதற்கு முன்பாக அப்பா என் பாவம் உங்க பிரசன்ன என்னிலே வந்து இறங்குவதற்கு ஆண்டவரே
என் பாவம் ஒரு தடையா இருக்கக்கூடாதப்பா தகப்பனே. இந்த 7வது நாள் 7 சுற்றுக்கள் சுற்றும் பொழுது அலங்க மதில் இடிந்து விழுந்ததே போல இந்த 7வது நாள் கடைசி நாள் ஜெபத்திலே வந்திருக்கிற என் வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு அப்பா, என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடப்பதற்கு சாமி அப்பா, என் பாவங்கள் ஆண்டவரே, என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள் அப்பா மன்னிக்கப்படணுமே அப்பா. ஒரு விசை விளையேற பெற்ற இரத்தத்தாலே என்னை கழுவுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ, பாவிகளின் வாயிலிருந்து வருகிற இறை புகழ்ச்சி எனக்கு தகாது என்று சீராக்கின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோமே. எசப்பா, நான் ஏறெடுக்கிற இறை புகழ்ச்சி துதி ஆண்டவரே உமது சமூகத்துக்கு வந்து எட்டணும் ஆண்டவரே. என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போமே. என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லலாமா. ஹalleluya ஹalleluya. ஓ, உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. ஏசப்பாமை துதிக்கிறையா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. ஏசப்பா, உங்க ரத்தம், உங்க விளையேறப்பட்ட ரத்தம், எனக்காக கல்வாரி சிலுவில நீங்க சிந்தின அந்த ரத்தம் ஏசப்பா, முழுமையாய் ஒப்பு கொடுப்போம், முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நான் பாவி ஆண்டவரே, என்னை ஒரு விசை மன்னியோ அப்பா, ஒரு விசை என்னை மன்னியோ. உங்க பரிசுத்த ரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீங்களே அப்பா. என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா. ஹalleluya ஹalleluya. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. முதவிலேற பெற்ற ரத்த சாமி எங்களை சுத்திகரித்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. உமது பரிசுத்த ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்துதிக்க போகிறோம். நாம் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் எப்படியாக வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையில யோசுவா தன்னுடைய போர் வீரர்களை பார்த்து சொல்லுகிறார், போர் வீரர்களாகி நீங்கள் அனைவரும் நகரை வளைத்து கொண்டு அதை ஒருமுறை சுற்றி வாருங்கள். எப்படி? ஒரு முறை அந்த எரிகோ மதிலை சுற்றிலும் ஒரு முறை சுற்றி வாருங்கள். இவ்வாறு 6 நாட்கள் செய்யுங்கள். 7 குருக்கள் கொம்புகளால் ஆகிய எக்காலங்களை பேலிக்கு முன் ஏந்தி செல்லட்டும். 7ஆம் நாளில் நீங்கள் நகரை 7 முறை சுற்றி வாருங்கள். அப்பொழுது குருக்கள் எக்காலங்களை முழங்கட்டும். அவர்களுடைய எக்காலத்தின் நீண்ட முழக்கத்தை நீங்கள் கேட்டவுடன் நீங்கள் அனைவரும் பேரொலி எழுப்புங்கள். அப்பொழுது நகரின் மதில்கள் இடிந்து விழும். உடனே மக்கள் அவர்களுக்கு முன்னே உள்ள பகுதிக்கு ஏறி செல்ல வேண்டும் என்றார். பிரைஸ் தி லார்ட். 6 நாட்கள் அளவும் அவங்க வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரலையாம். அவங்க அமைதியா சுற்றி சென்றார்களாம். பிரியமானவர்களே, இந்த 6 நாள் அளவும் நம்ம அநேக கருத்துக்களுக்காக நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். முதல் நாள் மனைவிக்காக, குடும்ப தலைவிக்காக, அடுத்தது 2வது நாள் குடும்ப தலைவருக்காக, 3வது நாள் வாலிப பிள்ளைகளுக்காக, 4வது நாள் நம்முடைய குழந்தைகளுக்காக, மருமகன் மருமகளுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, உடன்பிறப்புகளுக்காக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஸ்துதித்தோம். இது 7வது நாள், மிக மிக ரொம்ப முக்கியமான நாள். பாருங்க, யோசுவா சொன்ன மாதிரியே யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 10வது வசனம் பாருங்களேன். யோசுவா மக்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் வரை நீங்கள் ஆரவாரம் செய்யாமலும் யாதோர் ஓசை எழுப்பாமலும் இருங்கள். உங்கள் வாயினின்று ஒரு வார்த்தையும் புறப்படலாகாது. நான் கூறும் பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதே போல நம்ம பார்க்கிறோம் 14வது இறை வார்த்தையிலே, 2ஆம் நாளிலும் அவர்கள் நகரை ஒரு முறை சுற்றி வந்தனர். பின்னர் பாளையத்திற்கு திரும்பினர். இவ்வாறு 6 நாட்கள் செய்தனர். ஹalleluya.
6 நாட்கள் இவ்வாறு சுற்றி வந்தார்கள். ஒரு முறை சுற்றி வந்தாங்க. 15வது வசனம் மிக முக்கியமான வசனம். 15 16 யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15 16. 7ஆம் நாள் வைகரியில் அவர்கள் எழுந்து முன்பு போலவே நகரை 7 முறை சுற்றி வந்தனர். ஹல்லேலூயா. அன்று மட்டும் நகரை 7 முறை சுற்றி வந்தனர். 7வது முறை குருக்கள் எக்காலங்களை முழங்குகையில் யோசுவா மக்களிடம், இப்பொழுது ஆரவாரம் செய்யுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்களிடம் நகரை ஒப்படைத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில், இந்த 7வது நாளில் நம்ம அப்படிதான் எல்லாரும் மியூட்டை எடுத்துட்டு, கடைசியில் மியூட்டை எடுத்துட்டு எல்லாரும் ஸ்துதிக்க போகிறோம். அந்த ஸ்துதியின் சத்தம் உங்க வீடுகளில் ஒலிக்கணும் பிரியமானவர்களை. அந்த ஸ்துதியின் சத்தத்தை கேட்டு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருள், உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சாத்தானின் கிரியைகள், செய்வினை கட்டுகள், பில்லி சுனித்தின் வல்லமைகள், சத்துருடைய கிரியைகள், நீங்க ஸ்துதிக்கிற அந்த ஸ்துதியின் சத்தத்தினால எல்லாம் அழிந்து போவோம். நம்புறீங்களா? விசுவாசிக்கணும் நம்பிக்கையோடு. இந்த நேரத்தில் இன்றைக்கு தான் கடைசி நாள் ஆகினால பாருங்க, 20வது வசனம், யோசுவாவின் புஸ்தகம் 20வது வசனத்திலே நாம் பார்த்தோம்னு சொன்னா, மக்கள் ஆரவாரம் செய்தனர், எக்காலங்கள் முழங்கின. எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொளி எழுப்பினர், மதில் இடிந்து விழுந்தது, மக்கள் நகரினுள் நுழைந்தனர். பேர் ஒளி எழுப்பணும் பிரியமானவர்களை. நான் அமைதியா நான் துதிக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. இது ஆரவாரம், எக்காலம் ஆரவாரம், பேர் ஒளி. உங்கள் சப்தம் ஒழிக்கப்படணும் உங்க வீட்டுக்குள்ள. அப்பதான் ஒரு மகா பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். அது மட்டுமல்ல, நாம் முழு உள்ளத்தோடு சத்தமிட்டு ஆண்டவரை ஸ்துதிக்கும் போது நம் சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், எலும்புகளிலே, நரம்புகளிலே, சரீரத்தின் உறுப்புகளிலே பிசாசு கொண்டு வந்திருக்கிற பலவீனங்கள், நோய்கள், சாத்தானால் வந்தது எதுவுமே இருக்காதுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? சத்தமிட்டு ஆண்டவரை ஸ்துதிக்கணும். முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு. அன்றைக்கு தாவீது தன் இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு, நான் நடனம் ஆடுவேன் என் ஆண்டவருக்கு முன்பாக, நான் இன்னும் நடனம் ஆடுவேன் என்று சொல்லி முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அவர் நடனம் ஆடினார். ஹல்லேலூயா. அதை அவருடைய மனைவி மீகாலும் பார்த்தா, ஆனா ஆண்டவரும் பார்த்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக துதிக்கிறத ஆண்டவர் பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். மீகா தன் கணவன் இப்படியாக கூட இந்த மக்களுக்கு முன்னாடி ஒரு ராஜாவா இருக்கிறவர் இப்படி நடனம் ஆடுறாருன்னு சொல்லி மனதில் அவ நிந்தித்தாள். ஆனா ஆண்டவர் அவன் மனசுல நினைக்கிறத கூட பார்த்து அவளுக்கு குழந்தையே இல்லாம ஆண்டவர் மலடியாய் மாற்றி விட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்க வீட்டுல நீங்க எந்த நிலையிலிருந்து ஆண்டவரை ஸ்துதிக்கிறீங்கன்றதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்க்கிற தேவன் மட்டும் அல்ல, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமையால் விடுவிக்கக்கூடிய தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமாய் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் துதிப்போம்மா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த கடைசி நாள் பிரியமானவர்களை, இந்த நாளில எது உங்களுக்கு முன்பாக ரொம்ப பாரத்தை கொடுத்துருக்குது, ரொம்ப உங்களுக்கு வேதனை கொடுத்துருக்குது, அந்த காரியத்தை மனசுல நினைச்சுக்கங்க. ஆண்டவரே, இதுக்காக தான் நான் உண்மை ஸ்துதிக்கிற ஆண்டவரை, இதுல ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க நினைக்கணும், ஸ்துதிக்கணும். ஹல்லேலூயா. ஓ ரீதா ராபா நாஷந்தா ரீகா பர 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 பரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 10 மணி வரைக்கும் நம்ம கொண்டு போறதில்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம முடிக்க இருக்கிறோம். ஆகையினால ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க, ஒவ்வொரு வினாடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போமா, துதிப்போமா, துதிப்போமா, துதிப்போமா. எல்லாரும் துதிங்க, 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 துதிங்க. எக்காலம் ஊதிடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ, கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம்.
தெபொராக்களே விழித்திடுங்கள், உபவாசித்து ஜெபித்திடுங்கள். தெபொராக்களே விழித்திடுங்கள், உபவாசித்து ஜெபித்திடுங்கள். எஸ்தர்களே கூடிடுங்கள், இரவுகளை பகலாக்குங்கள். எஸ்தர்களே கூடிடுங்கள், இரவுகளை பகலாக்குங்கள். ஓ எக்காலம் ஓதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அற்புதமானவரே, இம்மானுவேலே, நித்திய பிதாவே, சமாதானத்தின் பிரபுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவருடைய வல்லமையான நாமங்களை சொல்லி 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 துதிப்போம்மா. அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா நிசியே, அவர் யெகோவா ஷலோம், யெகோவா ரா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உன்னதமான தெய்வமே, ஓ ரீதாரபா நா சந்தரபா, வல்லமையுள்ள தெய்வமே, குருடனை பார்க்க செய்தவரே, முடவனை நடக்க செய்தவரே, மரித்தவனை உயிரோடு எழும்பச் செய்தவரே. ஹalleluya, ஹalleluya. துதிங்க துதிங்க துதிங்க. ஹalleluya. நம் ஆண்டவர் பெரியவர், நம் ஆண்டவர் பெரியவர். ஓ அவிசுவாசங்களை கொண்டு வருகிற பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்று சொல்லி கட்டளையிடுகிறோம். ஒரிதா ரபா நஷந்த ரகபரபரபரபா. அவிசுவாசங்கள் இதெல்லாம் போய் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி நீங்க துதிக்க வைக்க முடியாதபடி அவிசுவாசங்களை கொண்டு வருகிற சாத்தானே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால வெளியேறு என்று சொல்லி கட்டளையிடுகிறோம். ஓ விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. நீங்க வார்த்தையை அனுப்பி குணமாக்கின ஆண்டவர் இந்த நாளிலும் உயிரோடு ஜீவித்து கொண்டு இருக்கிற தெய்வம் ஐயா. ஹalleluya. ஒரிதா ரபா நஷந்தரி கபரபரபரபரபா. ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிங்க 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 துதிங்க. இந்த கடைசி நாளில என் ஆண்டவர் என் வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையான அந்த தடைகளை எல்லாம் இந்த நாளிலே உடைத்து போகிறார், உடைத்து போடுகிறார் என்ற நம்பிக்கையோடு ஸ்துதிங்க. ஹalleluya. ஓமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரிதா ரபா நஷந்தா ரபா கதலா மனந்தா ரபா 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 ரபா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் துதிப்போமா, எல்லாரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதிப்போம். முதல் சுற்று ஆண்டவரை துதிக்க வேண்டிய எல்லாம் மீட்டு எடுங்களேன், எல்லாரும் மீட்டு எடுங்களேன். முதல் சுற்று எல்லாரும் துதிப்போம் ஆண்டவரை, ஆர்ப்பரித்து துதிப்போம். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காக துதிப்போமா. ஹல்லேலூயா. எல்லாம் முதல் சுற்றுல எல்லாம் துதிங்க, முதல் சுற்றுல எல்லாம் துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரீபா பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிங்க 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 துதிங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். துதிக்கிற உங்கள் மீது அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும். அபிஷேக வல்லமை என்ற கல்வார் ரத்தம் இறங்கட்டும் இந்த வேளையில. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தீகா பாபா பாபா பாபா. தீகா தீகா ரதுரபா ரபா தகப்பனே, உங்களுடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து துதிங்க, குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து துதிங்க துதிங்க. முதல் சுற்றுல குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து துதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே வல்லமை குடும்பத்தை சுற்றில இறங்கணும்னு சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீகா பாபா பாபா ஷலபரபரபரபரபரபா ஷபரபரபரப ரிகபரதுரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடாம துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, வீட்டில் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் உடைக்கும்படி எல்லாம் துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா போராட்டங்களும் கொடுக்கிற ஆவியில் வெளியேறும்படிக்கு ஒப்புக்கிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருக்கிற இடத்தை சுற்றிலும் தேவ வல்லமை இறங்கும்படி ஒப்புக்கிடுங்க. ஹல்லேலூயா. ரீகா பாபா பாபா ஷரபரபரபர பரிபிகபரதுரபரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிங்களே. ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்து துதிங்க. ஹல்லேலூயா. ரீகா பாபா பஷரபரபரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம். இரண்டாவது சுற்று. எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் ஜெயம் கொடுக்கும் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம்.
அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், ஓஹோஹோ ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், ஓஹோஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். முழு குடும்பத்தை ஆண்டு கடத்தில் ஒப்பு கொடுப்போம். முழு குடும்பத்தை கணவன் மணியை ஆண்டு கடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க. சமாதான ஆவியால் எங்களை நெருப்பு ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள. பிசாசுல துரத்தின் நம்மை ஆண்டவர் பாதுகாக்கும்படி துதிங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரிகா பாபா பாபா ஷலபர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 பா. அல்லேலூயா. எல்லா சரீரத்துல கட்டப்பட்ட அத்தனை கட்டுகளும் ஆண்டவர் வெளியே எடுக்கும்படி அந்த மூன்றாம் சுற்றில ஒப்புக்கிடும். சரீரத்துக்கு எல்லா கட்டுகளும் ஆண்டவர் எடுக்கும்படி மூன்றாம் சுற்றில ஒப்புக்கிடுப்பாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரிகா பாபா பாபா ஷலபரபரபர விகபரதுரபர ரிகபரதுரபரபா நீமா ரதிகபரதுரபர விஷடபரபர விகபரதுரிபிரந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. துதிங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரிகா பாபா பாபா ஷரபரபர வரிகபரதுரபரபரபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஸ்துதிங்க. நாங்க சுட்டு பிள்ளைகளுக்காக ஸ்துதிங்க. அல்லேலூயா. ரிகா பாபா பாபா வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக அல்மரது கபரது ரிஷரபர கபரதுரபர விகபரது அல்மரது கபரது ஷரபரபரபரபரபா. ஆவியானவரே ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரீதா ராபா பாபா ஷரபரபரபரபரபா. அல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தை இல்லாதவர்கள் ஆண்டவரே துதிக்கிறேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில காணப்படுகிற இந்த குறைவு நீங்க வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும்னு சொல்லி தெரியுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ குழந்தை பாக்கித்து காத்திருப்பவர்கள் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்கிற சாத்தானை நாங்கள் துதித்து துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்துதிப்போம். பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்வுக்காக ஸ்துதிப்போம். இவர்களுக்குள் காணப்படுகிற தேவையில்லாத பாவ பழக்க வழக்கங்கள் அழிந்து போகும்படியாய் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஸ்துதிப்போம். ஓ உங்கள் கணவரை ஒப்பு கொடுத்து ஸ்துதிங்க. அவர்கள் செய்கிற தொழிலை ஒப்பு கொடுத்து ஸ்துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமே நாங்கள் சுதிக்கிறோம். சமாதானம் இல்லாத குடும்பங்களில சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று ஸ்துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையோடு கடன் பாரத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை இன்றோடு முடியட்டும்னு சொல்லி ஸ்துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழிலிலே முன்னேற்றி இல்லைன்னு சொல்றவங்க புதிய தொழிலை வழிவாசலை ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்லுங்க. தொழிலிலே ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்துல எந்த நேரம் பலவீனம், எந்த நேரம் நோய்க ஆண்டவரே. அப்பா நான் துதித்து என் சரீரத்தில் இருக்கிற நோய்கள், என் குடும்பத்தில் இருக்கிற நோய்களை துரத்துகிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓமை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் துதிங்க. அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் சுதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஓ மக்க நன்றி. ஓ ரீதா லாபா நஷந்தராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விதமான உங்களுடைய துதியின் சத்தம் உங்க வீட்டுக்குள்ள காணப்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்கப்படணும். எல்லா செய்வினை கட்டுகள், எல்லா மந்திர வல்லமைகள் எல்லாம் உங்களுடைய துதியின் சத்தத்தை கேட்டு அந்த இல்லத்துக்குள்ள இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படணுமே. ஹல்லேலூயா. துதிங்க. ரீமா ராகா தரவா. ஓ சோத்ர ஆண்டவரே. ஹல்லேலூயா.
சுதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya. ஓ உமக்கு நன்றி 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 நன்றி. துதிங்க 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 துதிங்க. சிறிய பிசாசே நீயும் மாத்திரம் தேவ பிள்ளை நீர்மூலமாவாய். சிறிய பிசாசே நீரும் மாத்திரம் தேவ பிள்ளை முன் நீர் மூலமாவாய் இயேசுவை கொண்டு வருகின்றேனே. இயேசுவை கொண்டு வருகின்றேனே. கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா கிருபை உண்டாவதாக. ஆற்றலும் அல்ல சக்தியும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பெரிய பர்வதமே நீரியம் மாத்திரம் தேவ பிள்ளை பூமியாவாய். பெரிய பர்வதமே நீரியம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் சமபூமியாவாய். இயேசுவை கொண்டு வருகின்ற இப்போ உடையட்டும் ஆண்டவரே. இயேசுவை கொண்டு வருகின்றேனே. கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா கிருபை உண்டாவதாக. ஆற்றலும் அல்ல சக்தியும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். ஆற்றலும் அல்ல சக்தியும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே தெய்வம் இந்த வேலையிலுக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனுடைய பரிசுத்த ஆண்டவரே வாங்க தூதருக்கு ஆண்டவரே அப்பா கட்டளை கொடுங்க ஆண்டவரே. இப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் ஆண்டவரே பிடித்து இழுத்து கொண்டு போய் பாதாளத்தை நரகத்தில் கொண்டு கட்டுட்டும் ஆண்டவரே. குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற ஆசிரியர் தடைகளை கொடுத்து கொண்டு இருக்கிற எல்லா ஆவிகளும் ஆண்டவரே அப்பா நம்முடைய பரிசுத்த தூதர்களை இறங்கி வந்த ஆண்டவரே எல்லாவற்றையும் கட்டி இழுத்து கொண்டு போய் பாதாள தள்ளுட்டும் ஆண்டவரே. அப்பா கடனை மேல் கடனை கொடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசை கட்டி இழுத்து கொண்டு பாதாள தள்ளும்படி கட்டளை கொடுக்கிற சமாதான பிரச்சனை கொடுக்கிற அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எல்லாம் இழுத்து கொண்டு பாதாளத்தில் கட்டுட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொல்லுகிற அந்த பொல்லாத பிசாசு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பையை அடைத்து வைத்திருக்கிற அந்த பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே திரு தூதர்கள் இறங்கி வந்து ஆண்டவரே அப்பா தகப்பனே எல்லா பிசாசையும் இழுத்து கொண்டு போய் பாதாளத்தை கட்டுட்டும் ஆண்டவரே. அப்பா ஆசீர்வாதம் தடையா இருக்கிற குடும்பத்தில் ஆசீர்வாதம் தடையா இருக்கிற எல்லா தடை கற்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே தூதர்கள் ஆண்டவரே ஒருவீன பட்டயத்தோடு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வீட்டுக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒருவீன பட்டயத்தோடு ஒவ்வொரு வீட்டுக்கு கடந்து போகட்டும் இந்த வேளையில் ஆண்டவரே. அப்பா எதிரும் அறியாண்டு செயல்படுகிற எல்லா செய்வின கட்டுகள் பந்தர சூடிய கட்டுகள் ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி அப்பாவுடைய திரு தூதர்கள் கட்டளை இடுங்க ஆண்டவரே. அப்பா பரிசுத்த தூதர்களுக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே. இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இணைப்பில் வந்திருக்கிற அத்தனை பேர் மீது வீட்டுக்கு ஆண்டவரே அப்பா தூதர்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. உருவின பட்டயத்தோடு வீட்டுக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ரீபாலா தூரா காபா ராதோ ராபாரா மாஷல்லா பாரா தைகபா ராதா ராபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கடன் தொல்லைகளுக்குரிய வழிகளை எல்லாம் ஆண்டவரே எடுத்து போட உதவி செய்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்ப தேவ சமாதானத்தை நிரப்பினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியாண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் வானகத்தை நேர கரங்களை உயர்த்துமா. எல்லா வானகத்துக்கு நேர கரங்களை உயர்த்துமா. இயேசுவின் முகத்தை பாருங்க. இயேசுவின் முகத்தை பாருங்க.
வானத்துக்கு நேரம் கரங்களை உயர்த்துங்க இந்த வேலையில. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எரிகோ கோட்டை உடைந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எரிகோ கோட்டை உடைந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஆண்டவரே உமது வல்லமை நிரப்பப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ரீதா ராபாபா ஷமா ராதா ராபா ராதா ரிகபரா மராதா ரிகபரா ஷரபரபா. ஆவியானவர்தாம் ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்து விட்டீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்ப அந்த சகோதரிகளை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரிகளை தொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே தகப்பனே, சகோதரி மீது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. காட்டாற்று வெள்ளம் போல் ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிகளும் இந்த வேளையில் தொடுமடி ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆண்டவராய தெய்வமே, ஆண்டவரை இணைப்பில் வந்திருக்கிற அத்தனை சகோதரியுடைய கருத்துக்களை ஆண்டவரை சமூகத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரை. எல்லாம் ஒரு நிமிஷம் ஆண்டோட கருத்தில் அவங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டோட கருத்தில் ஒப்புக்கிடுங்களேன். ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டோட கருத்தில் ஒப்புக்கிடுங்க. விண்ணக தூதர்கள் இறங்கி வந்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் விண்ணக்கத்துக்கு எடுத்து சொல்லிட்டு இந்த வேலையில் அல்லேலூயா எல்லா விண்ணப்பத்தையும் உடைய சமூகத்தில் ஆண்டரை ஒப்புக்கெடுப்போமா. எல்லாரும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் வாயை திறந்து ஆண்டுக்கு சொல்லுங்க. ஆண்டிடத்தில் சொல்லுங்க. மக்கள் பக்கத்தில் இல்லை, ஆண்டு பக்கத்தை ஆண்டரை பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இது வேணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டு இந்த கட்டிருந்து விடுதலை வேணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டு இந்த விண்ணப்பத்தில் பதில் தாரும் என்று சொல்லி கேளுங்க. எல்லா விண்ணப்பத்தையும் உங்களுடைய கரங்களை வைங்க. எல்லா விண்ணப்பத்தையும் கரங்களை வைங்க. வானக தூதர் இறங்கி வரட்டும் இந்த வேலையில. வானக தூதர் இறங்கி வரட்டும் இந்த வேலையில. ஆண்டவரே தகப்பனே, பரிசுத்தப்படுத்தப்பட்ட இந்த பிள்ளைகள் மீது ஆண்டவரே அப்பா தகப்பனே, அப்பா வைக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவரே அப்பா தகப்பனே தகப்பனே, உங்களுடைய திரு தூதருக்கு கட்டளையிட்டு ஆண்டவரே எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவரை விண்ணக்கத்துக்கு நோக்கி கடந்து வரட்டும் ஆண்டவரே. விண்ணக்கத்தை நோக்கி கழித்து கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே தகப்பனே, இறக்கையும் ஆண்டவரே ஆபேலின் காணிக்கை ஆசீர்வதித்து போடலாம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா அவர்களே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இறக்கையும் ஆண்டவரே, பரிசுத்தரே இறக்கையும் ஆண்டவரே. அப்பா கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாரும் விண்ணகத்தை நோக்கி கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் விண்ணகத்தை நோக்கி கரத்தங்களை உயர்த்துங்க. நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. அற்புதம் செய்த ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. 6 நாட்கள் ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களுக்காகத்தான் ஏங்கியிருந்தோம் ஆண்டவரே. 6 நாட்கள் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து எங்கள் விண்ணப்பத்தை சொல்லிக்கிருந்தோம் ஆண்டவரே. இந்த 7ஆம் நாளில் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவரே வாய் திறந்து உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீ பொறுப்படுத்திக் கொண்டீங்களா ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. ஆனால் ஒரு பகுதி மட்டும் அது இடிந்தே விழலையாம். அதுதான் ராகாப்புடைய வீடு. ராகாப் அவள் ஒரு வேசி பெண் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட அவளுடைய வீடு மட்டும், அந்த இடம் மட்டும் ஏன் இடிந்து விழலைன்னு சொன்னால், இது யோசுவாவுடைய வீரர்களுக்கு அவள் உதவி செய்தாள். அவளுடைய இல்லத்தில் அவள் கூப்பிட்டு மறைத்து வைத்தாள். அதை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் பாருங்க.
அந்த எரிக்கோ மதில் எல்லாமே தீக்கிரை ஆயிடுச்சு, எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. ஆனால் ஒரு பகுதி மட்டும் அது அழிஞ்சு போகல. என்னடான்னு பார்த்தா அதுதான் ராக்காப்புடைய வீடு. ஹalleluya. நம் வேதத்திலே நாம் அப்படியாகத்தான் நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு பாருங்களேன். அந்த இடத்துல நீங்கள் அழிந்து போகாதபடி, நீங்கள் அழிந்து போகாத 17வது வசனத்துல, நகரும் அதனுள் இருக்கும் அனைத்தும் ஆண்டவருக்குரியன, ஆகவே அவை அழிவுக்குரியன. விலை மாது ராகாபும் அவருடன் வீட்டில் உள்ள அனைவரும் உயிருடன் இருப்பர், ஏனெனில் நாம் அனுப்பிய போர் வீரர்களை அவர் ஒளித்து வைத்தார். ஹalleluya. பாருங்களேன், அவள் செய்த ஒரு சின்ன ஒரு உதவி, அந்த போர் வீரர்களை அவள் வீட்டில் ஒளிச்சு வச்சிருந்தான். அதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து என்ன பண்ணாராம், அவள் இருக்கிற பகுதியை மட்டும், அந்த மதில் மட்டும் இடிந்து விழாதபடி ஆண்டவர் காப்பாற்றினாராம். பிரியமானவர்களை, இதிலிருந்து நமக்கு தெரியுது என்ன தெரியுங்களா, இந்த 7 நாள் அளவும் நீங்களும் நானும் ஆண்டவரை ஸ்துதித்து இந்த ஸ்துதியை ஆண்டவர் நினைவு கூர்ந்து இந்த 2026ஆம் ஆண்டு காணப்படுகிற எல்லா விதமான விபத்து, ஆபத்து, கொள்ளை, நோயிலிருந்து ஆண்டவர் நினைவு கூர்ந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நினைவு கூர்ந்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன். பிரியமானவர்களை, ஹalleluya, ஹalleluya. இந்த நாளிலே நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா, ஸ்துதி மட்டும்தான். நம்ம இன்னுமே ஸ்துதிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. இன்னொரு நாள் கிடையாது நமக்கு, இன்னொரு நாள் இல்லை. இந்த நாள் தான் கடைசி நாள். எலிசபெத் மியூட்ல போடுங்க. ஹalleluya. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இன்னொரு நாள் கிடையாது, இது 7வது நாள். இந்த வருஷத்துல மீண்டும் ஒரு நாள் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது நமக்கு தெரியாது. தேவ கிருபை. இந்த நாளில் நம்ம யாரும் வரல, ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களை, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம எதெல்லாம் நினைச்சு துதிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் உடைக்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்கு நீங்க நினைச்சு துதிக்கிறீங்களா? தடைகள் நிச்சயம் அவை உடைக்கப்பட்டது நினைங்க. குழந்தை பாக்கியத்துக்காகவா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி ஸ்துதிங்க. ஹalleluya. ஏன்னு சொன்னா இறை வார்த்தை உண்மையானது. பவுலும் சீலாவும் அந்த கட்டப்பட்ட நிலையில துதித்தாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அது உண்மையானால் இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த பகுதியில் கட்டப்பட்டு இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், துதிங்க. துதிக்கும் பொழுது அந்த கட்டுகள் அகன்று விழும். எல்லாம் தடைப்படுத்தி வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகளை போல இதோ நம்மை சுற்றிலும் இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். எல்லாருமாய் சுதிப்போமா. ஹalleluya, ஹalleluya. நான் அல்ல, நீங்க தான் துதிக்கணும். நீங்க தான் உங்க பிரச்சனைக்காக துதிக்கணும். உங்களை சூழ்ந்து இருக்கிற அந்த கட்டுகளுக்காக, உங்க பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற, உங்க குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற, உங்க கணவரை பாவ பழக்க வழக்கத்துக்கு, பிள்ளைகளை பாவ பழக்க வழக்கத்துக்கு கட்டப்பட்ட நிலையில வைத்திருக்கிற அந்த சத்துருவை இந்த நேரத்தில் நம்ம தான் ஸ்துதிக்கணும். சுதித்து நிர்மலமாக்கணும். கடைசி மணித்துளிகளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். எல்லாருமாய் ஸ்துதிப்போமா. ஹalleluya. ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார ஸ்துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் உற்சாகமாக சத்தமிடுங்க. உங்க வீட்டுக்குள்ள அந்த சத்தம் எழும்பணும். ஆமென்.
இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை எல்லாருமாய் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை உங்களுக்கு முன்பாக இருக்கிற அலங்கம் எது? அது இடியும் வரைக்கும் நீங்க துதிங்க. ஓ, அலங்கம் இடியும் வரை எல்லா பிசாசு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது. பிசாசு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓ, ரீபாரானா சந்தரபரபா. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்கால ஓதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார ஸ்துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்கால ஓதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார ஸ்துதியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயம். எல்லாரும் சொல்லுங்களேன். துதிக்கும் எனக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய நேரம். இது எழுப்புதலின் நேரம் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. ஆமென். மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலமல்ல. எல்லாரும் சொல்லுங்க. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்ல. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்ல. சாத்தானின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது என்னுடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடையும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடையும் வரை. எல்லாரும் அலங்கம் இடியும் வரை எக்காலம் ஊதுங்க. இந்த நேரம் கடைசி நிமிஷம், இது கடைசி நிமிஷம். எல்லாரும் எக்காலம் ஊதுங்க. ஓ, ரிக்கா பாபா பாபா, உங்க வல்லமா கரங்களை உயர்த்தி துதிங்க. பிரியமானவர்களை, கரங்களை உயர்த்துங்க. வானத்துக்கு நேரம் கரங்களை உயர்த்துங்க. உங்க சத்தத்தை உயர்த்துங்க. இயேசுவே நான் துதிக்கிறேன்னு சொல்லி சத்தத்தை உயர்த்துங்க. தேவ வல்லமை இறங்கி வரும். தேவ வல்லமை. ஓ, ஹல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தா ஓடுவா. துதி எடுத்தா சாத்தா ஓடுவா. நீங்க உங்க வீட்டுக்குள்ள துதி எடுக்கும் பொழுது உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்க கணவருக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய் எல்லா சாத்தான் விலகி ஓடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிங்க. ரீமானா கஷத்தர வர 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 வரவா. துதிங்க 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 துதிங்க.
ஹalleluya 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 உங்க தெய்வீக பிரசன்னப்பா, உங்க தெய்வீக வல்லமை இறங்கட்டும். இந்த இணைப்பிலே துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்க தெய்வீக வல்லமை இறங்கட்டும். தேவ பிரசன்ன இறங்கட்டும். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அப்பா, மேல் வீட்டு அறையிலே சீடர்கள் மீது இறங்கின அந்த தூய ஆவியினுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. பெந்தகோஸ்து நாளிலே கூடியிருந்த மக்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல ஏதோ இந்த நாளிலே, இந்த 7வது நாளிலே ஒன்று கூடி துதிக்கிற பிள்ளைகள் மீது உமது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. அக்கினி அக்கினி அக்கினி, பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி ஓ இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரீதா ராமானா சந்தா ராபா. ஓ ஹalleluya. தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். நரம்புகளிலே, எலும்புகளிலே, உறுப்புகளிலே காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் மீது உமது வல்லமை இறங்கட்டும். பூரண சுகத்தை கட்டளிடுவீராக. பூரண சுகத்தை கட்டளிடுவீராக. ஓ சத்துருடைய கிரியைகள் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் கிடைப்பதாக. தடைப்பட்ட வீடு கட்டுமான பணி கட்டப்பட உதவி செய்வீராக. அதற்கான பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. ஹalleluya. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவீராக. ஹalleluya ஹalleluya. ஓமே நாங்கள் சோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமது வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ மக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. ஓ தெய்வீக வல்லமை இறங்கட்டும் அப்பா. தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. 7 நாளாலும் உங்க சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது இந்த கடைசி மணி துளிப்பா. ஹalleluya. ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே, நீங்க முன்குறித்து தெரிந்தெடுத்து இந்த இணைப்பிலே இந்த 7 நாளாலும் கொண்டு வந்த பிள்ளைகளை நீங்க கொண்டு வந்தது நோக்கத்தை இந்த நாளிலே நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி ஐயா. அவர்களுக்கு எதிரான, அவர்கள் குடும்பத்துக்கு எதிரான ஆண்டவரே சாத்தானின் கிரியைகளை அழித்து போட்டதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஐயா. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். ஹalleluya. உம்மாலே எல்லாமாகும். எல்லாருமாய் ஆகும். எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும். எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். நன்றி ஏசப்பா. எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, தடைகளை எல்லாம் நீங்க தகர்த்தெறிந்து விட்டதற்காக உமக்கு நன்றி ஐயா. நன்றி 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 அப்பா. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. எல்லா மகிமையும் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.